என்னைக்கு நடக்குது? வியாழக்கிழமை அவர் அங்கிருந்து கிளம்பி இங்கே வர நடந்து பல நாட்கள் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு குருநாதரை இதெல்லாம் திருவருள் சம்பதம். வியாழக்கிழமை அன்னைக்கு நடக்குது. மாலை வேலை. இவர் வருவதற்கு முன்பாக இவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய அனுஷ்டானம் எல்லாம் முடிச்சு, ஏன்னா தீகேசி என்ன இவருக்கு சில கிரியை இருக்குது, அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு அங்கே தட்சிணாமூர்த்தி சன்னதியில் போய் மாணவருக்காக ஆசிரியர் காத்திருக்கிறார். இவர் வருகிறார், அவர் திருவடியில் விழுந்து வணங்குகிறார், அவருக்கு உபதேசம் செய்கிறார். அன்றிலிருந்து உடனே அவருக்கு பாடம் நடக்குது. யாருக்கு? குருஞான சம்பந்தருக்கு பாடம் நடக்கிறது. இங்க ஒரு குறிப்பு, அந்த கோயிலில் தினந்தோறும் பூஜை செய்கிற சிவாச்சாரியார் யார்? கமலை ஞான பிரகாசம். ஆனால் அவர் ஒரு குருநாதர், அவரிடம் தீக்கை பெற வேண்டும், அவர் பெரிய ஞான குரு, சர்க்குரு என்பது திருவாரூரில் யாருக்கும் தெரியாது. அவர் சிவாச்சாரியார் தீக்கை செய்கிறவராக தான் இருந்திருப்பாரு. ஆனால் எத்தனை பேர் அவர்கிட்ட வாங்கினாங்க? ஒரு தருமை ஆதீனத்தை நிறுவக்கூடிய அந்த குருமரபின் முதல்வருக்கு தீக்கை செய்கிற ஆச்சாரியாரை திருவாரூரில் யாரும் அறிந்தலர் அல்லர். அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரு எப்படிப்பட்டவங்களோ யாருக்கு தேவையோ அது நடந்து கொண்டு இருக்கும். ஏனையோருக்கு அது தெரிய கூடவே இருப்பாங்க, அவர்களுக்கு அவருடைய சிறப்பு தெரியாது. இவருக்கு தெரியாததுனால அவர் குறைந்தவர் அல்லர். இவர் அங்கிருந்து அவரை கொண்டு வந்து இங்கே கூட்டி உபதேசம் செய்கிறார். தினந்தோறும் அவருக்கு கூடவே வைத்து ஞான உபதேசத்தை செய்து கொண்டு வருகிறார். இப்போ ஒரு நாள் எப்பவுமே அங்கே கோயிலிருந்து வழிபாட்டுக்கு வருகிற போதும், கோயிலில் வழிபாடு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம், முன்னாடி தீவெட்டி பிடிச்சிட்டு போகிறது ஒரு வழக்கம். இப்போ இன்றைக்கி தில்லையில் உண்டு. பூசைக்கு வந்தால் பல்லக்கில் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அதான் நமக்கு யாருடைய வரலாறு? உமாபதி சிவனாருடைய வரலாறு நம்ம பார்க்குறோம். அதுபோல் திருவாரூரில் இருக்கக்கூடிய கமலை ஞான பிரகாசர் தினந்தோறும் தன் இல்லத்திலிருந்து பூசைக்கு வருகிறோம், முன்னாடி தீவெட்டி பிடிச்சிட்டு வருவாங்க. ஒரு நாள் அந்த தீவெட்டி ஏந்தி வருகிற பணியாளன் என்ன செய்கிறான்? வரல. அப்போ இவர் என்ன செய்கிறாரு? தன் குருநாதருக்கு இவர் முன்னாடி தீவெட்டி பிடிச்சிட்டு போகிறார். பிடிச்சிட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. திருப்பியும் இரவு திரும்பி போகும்போது இவர் பிடிச்சிட்டு போகிறார். போகிற போது அவர் அப்படி உள்ளே போகும்போது இரு அப்படின்ட்டு போயிடுறாரு. சாதாரணமாக இருப்பான் அப்படின்ட்டு போயிடுறாரு. அவர் உள்ளே போயிட்டாரு. இருன்னு சொன்னவர் நின்னவர் தான், நெவரவே இல்லை. தீவெட்டி பிடிச்சிட்டு நின்றுக்கிட்டே இருக்கிறார். இரவு கடுமையான மழை பெய்கிறது. இவர் குருநாதர் இரு என்று சொன்ன